மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ பரிசோதனை அறிக்கையின் அடிப்படையில் தற்போது நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப்பொருள் பயன்படுத்தியது உறுதியானதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இத்தொடர்பாக அவரிடம் காவல்துறையினர் தொடர்ந்து 5 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடத்தி வந்த நிலையில் மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு அதற்கான அறிக்கைக்காக காவல்துறையினர் காத்திருப்பதாக கூறப்பட்டிருந்தது. இந்நிலையில் மருத்துவ அறிக்கைகளின் அடிப்படையில் அவர் போதைப்பொருள் பயன்படுத்தியது உறுதியானதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செல்வசூரியன். செல்வா, தற்போது மருத்துவ பரிசோதனை அறிக்கைகள் சொல்வது என்ன? காவல்துறை தரப்புல என்ன சொல்றாங்க? நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் பயன்படுத்தியது தற்போது உறுதியாகி இருப்பதாக தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. காலை முதல் தற்போது 5 மணி நேரத்துக்கு மேலாக அந்த விசாரணை நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல காவல்துறை தரப்புல நடிகர் ஸ்ரீகாந்த் மருத்துவ பரிசோதனைக்காக அழைத்து செல்லப்பட்டார். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனையில் இந்த சோதனை என்பது நடைபெற்றது. அந்த சோதனையின் முடிவுகள் என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் அந்த ரத்த மாதிரிகள் சோதனையில் அவர் போதைப் பொருளை பயன்படுத்தியதாக உறுதிப்படுத்தப்படாத தகவல் என்பது நமக்கு கிடைத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவர் இந்த விசாரணை பல நாட்கள் செய்யலாம், அந்த சோதனை என்பது பல நாட்கள் செய்யலாம். தற்போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் கொக்கைன், மெத்தப்பட்டமின் போன்ற போதைப் பொருட்களை தொடர்ச்சியாக பயன்படுத்துவதற்கு 45 நாட்கள் வரை அந்த சோதனை என்பது செய்யப்படலாம் அப்படின்ற மாதிரியான தகவல் என்பது நமக்கு கிடைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் நமக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவலின் அடிப்படையில் நமக்கு கிடைத்திருப்பது நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப் பொருளை பயன்படுத்தி இருக்கிறார் அப்படின்றதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் காவல்துறையினர் கூடுதலாக இவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான ஆலோசனை ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நம்ம சொன்னோம், இந்த காவல்துறையினர் இந்த மருத்துவ பரிசோதனைக்காக காத்திருப்பதாக நம்ம சொன்னோம். இப்ப மருத்துவ பரிசோதனையும் கிடைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இவர் கைது செய்யப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருப்பதாக தான் தெரிய வருகிறது. பாலா, நன்றி செல்வா.